Hi hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வர்க் பண்றதுக்கு எந்த ஒரு மாடலும் நமக்கு மைண்ட்ல வரலன்னா நீங்க இந்த வர்க்க பண்ணலாம். தென் சேம் கலர்ல saree blouse ரெண்டுமே சேம் கலர்ல இருந்தாலும் நீங்க இந்த வர்க்க பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா தர்மாகோல் பீட்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாத்தை இது மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பால் எடுத்து இது மாதிரி கிளாத்ல வெச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம எந்த கலர்ல கிளாத் எடுக்கறோமோ அதே கலர்ல தான் thread எடுத்துர்க்கேன் மிஷன் thread தான் எடுத்துர்க்கேன் இது மாதிரி எண்ட் நாட் போட்டுக்கோங்க இத ரொம்ப டைட்டா சுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இல்லனா பால்ஸ் வந்து அதோட ஷேப் இல்லாம இருக்கும் சோ இத மாதிரி பண்ணிக்கோங்க நீங்க இந்த வர்க்க பாத்தீங்கன்னா நார்மல் பீட்ஸ் கூட pearl இருக்கு தெரியுமா அந்த பீட்ஸ்ல கூட sugar beadல golden color beads இருக்கு தெரியுமா 4 mm bead அதுல கூட ட்ரை பண்ணலாம் இப்போ இது மாதிரி குட்டி குட்டியா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம கழுத்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அதுல வச்சு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தா போதும் ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்டிட்ச் பண்ணலாம் அதிகமா டைம் ஆகாது அதே டைம் உங்களுக்கு அதிகமா சார்ஜ் நீங்க ஒரு லேஸ்ல வாங்கி தைப்பீங்க தெரியுமா அது மாதிரி உங்களுக்கு சார்ஜ் பண்ணவும் செய்யலாம் இப்போ நான் லைனிங் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எப்படி நம்ம இத ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரே அளவுக்கு ஸ்டிட்ச் பண்றதுக்கு மார்க் பண்ணலாம் இப்போ நான் 1 இன்ச் கேப்ல எடுத்துர்க்கேன் உங்களுக்கு இத விட லெங்த் வேணும்னா நீங்க 2 இன்ச் 1.5 இன்ச் கூட எடுக்கலாம் ஃபுல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க 1 இன்ச்சுக்கு நீங்க இந்த வர்க்க பாத்தீங்கன்னா சுடிதாருக்கு கூட வர்க் பண்ணலாம் ஏனா ரொம்ப ஈஸி தான் சோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க அதுல லைனிங் கிளாத்துக்கு உள்ள அடி இப்படி நீங்க வைக்கணும் திருப்பி வைக்க கூடாது அப்பதான் நம்ம அடிச்சு மறைக்கும்போது நீட்டா அந்த தெர்மாகோல் பீட்ஸ் வந்து வெளிய தெரியும் நீட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு டபுள் கலர் saree யூஸ் பண்றீங்கன்னா கூட அதுல கூட இந்த வர்க்க பண்ணலாம் அப்படினா டபுள் கலர்னா saree ஒரு கலர் blouse ஒரு கலர் முந்தி ஒரு கலர்ல இருக்கு தெரியுமா அதுக்கு கூட நீங்க இத ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் மெதுவா நீங்க ஸ்டிட்ச் பண்ணி வாருங்க சிங்கிள் ஃபுட் வேணும்னா சிங்கிள் ஃபுட் போட்டுக்கோங்க நான் சிங்கிள் ஃபுட் தான் போட்டு ஸ்டிட்ச் பண்றேன் நொண்டி கால் வந்து சிங்கிளா மாத்திக்கோங்க இப்போ ஃபுல்லா இது மாதிரி பொறுமையா ஸ்டிட்ச் பண்ணி எடுங்க ஸ்டிட்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு தையல் கொடுக்கணும் கிளாத் பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டியா இருக்கும் ஏனா நம்ம தெர்மாகோல் பீட்ஸ் வச்சு சுத்துறப்போ ரொம்ப தடிமனா இருக்கும் சோ நம்ம திரும்ப ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்தா அது பார்க்கிறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இப்போ ஃபுல்லா நான் கழுத்துக்கு ஸ்டிட்ச் பண்ணி எடுக்கறேன் கைக்கு கூட இதே மாடலை கொடுக்கலாம் நான் கழுத்துக்கு எப்படி ஸ்டிட்ச் பண்ண அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் போட்டுருக்கேன் சோ உங்களுக்கு வேணா நீங்க கைக்கு கூட ட்ரை பண்ணலாம் இப்படி பொறுமையா ஸ்டிட்ச் பண்ணி வாருங்க ஸ்டிட்ச் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா பாருங்க அந்த தெர்மாகோல் பீட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எந்த ஒரு பிசரும் இல்லாம அழகா வந்துருச்சு பாருங்க பெர்ஃபெக்ட்டா இது மாதிரி உங்களுக்கு வரலன்னா நீங்க திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு தையல பொளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப கூட ஸ்டிட்ச் பண்ணலாம் பெர்ஃபெக்ட்டா யாருக்குமே வராது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிட்ச் பண்றப்போ தென் இதோட துணி வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா தெரியுது பாருங்க இதெல்லாம் நீட்டா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க அடிச்சு திருப்பும்போ அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு இப்போ ஃபுல்லா அந்த கிளாத் வேஸ்ட் கிளாத் எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறமா நான் திரும்பவும் ஒரு ஸ்டிட்ச் கொடுக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏனா நம்ம தெர்மாகோல் பீட்ஸ் சுத்தி எடுத்தது வந்து நல்ல துணி வந்து நல்ல கட்டியா இருக்கும் சோ அதுல நம்ம இன்னொரு ஸ்டிட்ச் கொடுக்கும்போ அந்த ஸ்டிட்ச் வந்து கரெக்ட்டா விழும் ஒருவேளை நம்ம ஓல்ட் மிஷின்ல ஸ்டிட்ச் பண்றப்ப விழாது இருந்தாலும் நான் வந்து டபுள் ஸ்டிட்ச் கொடுத்து எடுத்துர்க்கேன் இப்போ இதுக்கு அமுக்கு தையல் கொடுத்து எடுக்கணும்னா அமுக்கு தையல் கொடுக்கலாம் நான் அமுக்கு தையல் கொடுக்கல டைரக்டாவே நான் மடிச்சு கழுத்தை வந்து அடிச்சு விட்டுர்க்கேன் நீங்களும் அது மாதிரி அடிக்கணும்னா அடிக்கலாம் இப்போ பாருங்க பீட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பாருங்க எந்த ஒரு பிசுறுமே இல்லாம அழகா வந்திருக்கு பாருங்க ரொம்ப நாள் முன்னாடியே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி இருந்தாங்க இந்த மாடல்ல ஸ்லீவ் ஸ்டிட்ச் பண்றதுக்கு நானா அந்த கமெண்ட் எனக்கு ஞாபகம் இருந்து இந்த மாடல் ஞாபகம் இருந்து பட் அவங்க ஸ்லீவ் ஸ்டிட்ச் பண்ணது சொன்னது எனக்கு ஞாபகம் கிடையாது சோ நான் ஸ்லீவுக்கு பதிலா கழுத்தை ஸ்டிட்ச் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன் ப்ளவுஸை வேற நான் ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துட்டேன் சோ எனக்கு ஸ்லீவுக்கு மாடல் எடுக்க முடியல சோ நெக் டிசைனை வந்து எடுத்துர்க்கேன் இப்போ பாருங்க நீட்டா இது மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க மேலாப்ல ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா ஆனா ஒரு வர்க் கொடுக்கணும் அப்படிங்கற டைம்ல நீங்க இந்த வர்க்க கண்டிப்பா பண்ணலாம் ரொம்ப கியூட்டா இருக்கும் தென் டைம் அதிகமா இல்ல தென் ரூபாவும் செலவு பண்ண கூடாது அப்படி உள்ள கஸ்டமருக்கு நீங்க இந்த கழுத்தை வந்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுங்க
200 ரூபாய் வாங்கலாம், 220 வாங்கலாம். இந்த ஒர்க்குக்கு 20 ரூபாய் இல்லை 50 ரூபாய் கூட வாங்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற அந்த ரேட்லேருந்து 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். அழகான ஒரு நெக் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.